உங்க பேர் என்ன? என் பேரு ஜீவிகா. ஜீவிகா குரு. நல்லா இருக்கு. வீட்ல யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க. என் அண்ணா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க. அவங்களாம் இருக்கட்டும். வீட்ல நானும் இருக்கட்டுமா? போது நான் சொன்னேன், "ஜூஸ் நல்லா இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். "இது நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு வந்து நான் என்னமோ சொன்னேன், "நீங்க குடிச்சிட்டு குடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்" அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன அந்த ஐயையோ! மாதிரி சாலிஸ் ஒரு பிரான்ச் கூட ஆரம்பிக்கலாம். ஆ, பிரான்ச் ஆரம்பிச்சு கூட நீ பண்றா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குன்னு ஒரு தனி தனி பிரான்ச். பிரான்ச் குடுக்கலாம். அந்த மாதிரி தான் ஐடியாஸ் இருக்கு. செய்தி மலர் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு உண்மையாவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ தான். இது வரைக்கும் அவரு இன்டர்வியூவா எங்கேயுமே போய் கொடுத்தது கிடையாதான். ஆனா இவர் தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வைரல் ஃபேஸ், ட்ரெண்டிங் ஃபேஸ்னு சொல்லலாம். ஷாலினி ஸ்டோர்ஸ். சோ அதுல இருந்து நம்ம குரு சக்தி வந்து இன்னைக்கு இன்டர்வியூ கூட்டிட்டு வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ உங்களுடைய கேரக்டர் நேம் குரு சக்தியா இல்ல உண்மையாவே உங்க பேர் குரு? இல்ல, என் நேமே குரு தான். குரு சக்தி என் ஃபுல் நேம். ம். கேரக்டர் நேம் வந்து திருச்செந்தூர் குரு. திருச்செந்தூர் குரு. திருச்செந்தூர் குரு. ஓகே. ஏன் வேற நேம் சூஸ் பண்ணாம அதே நேம் உங்களுடைய நேம்லயே டிராவல் ஆயிட்டீங்க? டைரக்டரோட ஐடியாவா இல்ல நீங்களே இந்த பேரே வச்சுக்கலாம்? இல்ல, குருன்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ம். சரி, ஓகே, ஊர் சைடு பேர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் குரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு name. தூத்துக்குடியோட அது match. தூத்துக்குடியோட அந்த இது மளிகை கடையெல்லாம் அந்த சைடு ஆமா. நிறைய இருக்கும் இல்லையா? ம். அதனால அந்த சைடுல இருந்து வந்து மளிகை கடையில வேலைக்கு ம். சேர்ந்தா எப்படி இருக்கும் ம். அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. திருச்செந்தூர் குரு ஒரு ஃபேமஸான பேர் ஆயிடுச்சு. திருச்செந்தூர் குரு எங்க பார்த்தாலும் திருச்செந்தூர் குருன்னு தான் கேட்பாங்க. அந்த ஆமா. மாதிரி இதாயிடுச்சு. சூப்பர் சூப்பர். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் பக்கத்து வீட்ல எல்லாம் நீ தானப்பா திருச்செந்தூர் குரு அப்படிதான் அப்படிலாம் கேக்குற. கேட்பாங்க. இல்ல, மேக்ஸிமம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஊரே திருச்செந்தூரான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, நீங்க எந்த ஊரு இப்போ? நான் நேட்டிவ் வந்து திருவாரூர். எனக்கு டோட்டலா டிஃபரெண்ட். டிஃபரெண்ட் பிளேஸ். அது எனக்கு எல்லாரும் போற இடத்துல நீங்க திருச்செந்தூரான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிருச்சு ஊரே. இப்போ குரு சக்தி ஷாலினி ஸ்டோர்ஸ்ல பயங்கரமா இப்போ பின்னி பெடல் எடுக்க ம். ஆரம்பிச்சிட்டாரு. சோ இன்னும் இதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா நீங்க வருவீங்களான்றது தான் ஃபேன்ஸ் உடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இல்ல, பட் இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எபிசோட்ஸ் வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கு. சோ இப்போ எப்படி உங்களுடைய டிராவல் வித் ஷாலினி ஸ்டோர்ஸ் எப்படி இருக்க போகுது? சாலினி சோஸ் அதுதான். இப்ப அதுல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு கேரக்டரா அந்த கடையில வேலை செய்யற ஒரு பையனா வந்து ஃபர்ஸ்ட் சேர்ந்தேன். சேர்ந்துக்கும்போது இப்போ அந்த கேரக்டர் என்ன இருக்குன்னா, பொண்ணுங்க கிட்ட கடலை போடுற கேரக்டர். ம், ம், எந்த பொண்ணு கடைக்கு வந்தாலும் நான் கடலை போடுவேன். ம். கடலை போட்டு அவங்கள்ட்ட நம்பர் வாங்குறது அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். பிளே பாய் ப்ளே கேரக்டர். பாய் கேரக்டர். இது எப்படி இருக்கும்னா, இன்னும் கொஞ்சம் போகலாம். எனக்கு தெரிஞ்சு சாலினி ஸ்டோர் பிரான்ச் கூட ஆரம்பிக்கலாம். ஆ, பிரான்ச் ஆரம்பிச்சு கூட நீ பண்றா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குன்னு ஒரு தனி தனி பிரான்ச். பிரான்ச் குடுக்கலாம். அந்த மாரி தான் ஐடியாஸ் இருக்கே தவிர, இன்னும் எப்படி போகும்ன்னு தெரியல. இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு ஆள் வருவாங்களா? இல்ல ஒய்ஃப் வருவாங்களா? இல்ல அதுதான். ஆ. இத்தனை பொண்ணுங்க கிட்ட கடலை போடுறாரே, இவர வந்து வச்சு மேய்க்கிறதுக்கு, வச்சு செய்யறதுக்குன்னு செய்றதுக்கு. ஒரு பொண்ண வந்து டைரக்டர் குடுப்பாரான்றது குடுப்பாரான்னு தான். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அவர்ட்ட டைரக்டர் சார்ட்ட தான் கேட்கணும். ஓகே. குடுத்தாங்கன்னா நல்லது தான். ஓகே. சோ இப்போ பிஃபோர் ஷாலினி ஸ்டோர்ஸ் உங்களுக்கு இந்த ஆக்டிங் கரியர் மேல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? என்ன படிச்சிருக்கீங்க? உங்கள பத்தி சில விஷயங்கள் நாங்க பெர்சனலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல உங்களுடைய வயசு என்ன அப்படின்றத என்னோட தெரிஞ்சுக்கலாம். 22 என்னோட. ஓகே, ஓகே, ஓகே. சோ என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிச்சது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் நான் படிச்சேன். ஆ. நாகப்பட்டினத்துல படிச்சேன். எங்க ஆ, ஊர் ஆ, கிட்ட தான் நான் ஆ. படிச்சேன். படிச்சுட்டு நான் ஃபைனலிங்கிற ஒரு டீம்ல ஒர்க் பண்ணேன். இப்ப ஃபைனலின்னு ஒரு ம். டீம் இருக்கு. அந்த ஃபைனலி டீம்ல ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுலேருந்து வெளில வந்தப்ப தான் எனக்கு சாலினி சோர்ஸ் கிடைச்சுச்சு. ம். சாலினி சோர்ஸ் கிடைச்சு இப்போ கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்கேன். அது இல்லாம சாலினி சோர்ஸ் இல்லாம நான் ஒரு 3 சேனல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு நியூவா ஒரு சேனல் ஓனா இன்னைக்கு ஒரு சேனல் லான்ச் பண்றேன். நீங்க லான்ச் பண்றீங்களா? நான் லான்ச் பண்றேன். வாவ். மிஸ்டர் குருன்னு சொல்லிட்டு சூப்பர். என்னோட ஓன் சேனல் ஒன்னு லான்ச் வெரி பண்றேன். குட் ப்ரோ. கங்ராச்சுலேஷன்ஸ். Thank you. சோ இந்த ஒரு நியூஸ வந்து செய்தி மலர்ல நீங்க பதிவிட்டது ஆமா, வந்து கண்டிப்பா. எங்களுக்கு இது ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் ஹாப்பி. டைம் இங்க தான் சொல்றேன் வெரி அப்படிங்கும்போது குட், வெரி எனக்கு குட். சோ கொஞ்சம். இப்போ மிஸ்டர் குருல என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் போடுற மாதிரி? மிஸ்டர் குருல எப்படி கண்டென்ட்னா, இப்போ நான் சாலினி சோர்ஸ் மாதிரியே தான். சாலினி சோர்ஸ்ல ஒரு கடையில வேலை செய்யற பையன் என்னென்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்லயும் ஒவ்வொரு பையன் இருப்பான். ஓகே. அசிஸ்டண்டா ஒரு பையன் வேலை பார்ப்பான். அந்த பையன் என்னென்ன லூட்டி பண்றான், அவன் என்ன காமெடி பண்றான் அப்படிங்கறத ஒரு வீடியோஸா பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்கேன். சூப்பர். எங்களுக்கு அதுல இப்போ இருந்து ஏதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து விடுறீங்களா? இப்போ மேக்ஸிமம் நம்ம பெயிண்ட் வேலைக்கு போறாங்களே, அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் என்னென்ன பண்றான், அங்க உள்ள பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு வேலை பார்க்க தெரியாம ஃபோன் நோண்டிட்டு அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட். இப்போ ஒரு பால் போடுற பையன் இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் போடுற பையன் ஒரு லூட்டி பண்றானா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு மைண்ட்ல ஒரு ஸ்பார்க் ஏதாவது ஒன்னு வரணும்ல? சரி, ஓகே. இப்ப ஒரு நியூஸ் பேப்பர் போற பையன் நீங்க வந்துட்டு நியூஸ் பேப்பர் வாங்க வர்றீங்க வீட்ல இருந்து. ஆ. அப்படிங்கும்போது உங்ககிட்ட என்ன பண்றான் அப்படிங்கறத ஆ, நம்ம சும்மா ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஓகே. ம். நீங்க வாங்க, நீங்க வந்துட்டு பேப்பர் கொடுங்க. ம். என்ன உங்க பேர் என்ன? என் பேரு ஜீவிகா. ஜீவிகா குரு. நல்லா இருக்கு. வீட்ல யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க. என் அண்ணா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க. அவங்களாம் இருக்கட்டும். ம்.
வீட்ல நானும் இருக்கட்டுமா? சூப்பர் ப்ரோ, இல்ல சூப்பர் அந்த மாதிரி சூப்பர். தான் ஏதாச்சும் கடலை போடுறது. ஓகே இந்த ஓகே. சோ மாதிரி தான் கம்ப்ளீட்டா இந்த மாதிரி தான். இந்த மாதிரி தான் லூட்டி பண்ற லூட்டி ஒரு தான். ஃபன்னியான ஒரு ப்ளே பாய் Playboy கேரக்டர்ஸ். character. அதுல வந்து எந்தெந்த மாதிரியான ப்ரொஃபஷன்ல இருக்காங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மிஸ்டர் குருவோட கான்செப்ட். ம். சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள். Thank you. சோ எப்படி ஷாலினி ஸ்டோர்ஸ் வந்து 173 நாட்கள்ல ஒரு 2 மில்லியன் Million. இந்தியா அளவுல வந்து ஒரு மிகப்பெரிய அது ஒரு ரெக்கார்டு அடிச்சதோ அந்த மாதிரி உங்களுடைய சேனலும் ரெக்கார்டு அடிக்கணும். அதுக்கு எங்களுடைய விஷஸ். சோ இப்போ இந்தியாலயே ஃபர்ஸ்ட் சேனல் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 173 டேஸ் அப்படின்றது இவ்ளோ பெரிய அச்சீவ்மெண்ட். ஆஸ் அ டீம் மெம்பரா நீங்க இருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்கு? இல்ல எல்லாமே டைரக்டர் தான் நான் சொல்லுவேன். டைரக்டர் வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் ஒரு 200 எபிசோட் தாண்டி போயிட்டு இருக்கு. ஓகே. அவர் கண்டென்ட் தரலைன்னா நம்மளால இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்க முடியாது. டைரக்டர் தான் அதுக்கு காரணம். ஏன்னா மளிகை கடைங்கும் போது நிறைய கஸ்டமர் வருவாங்க. மளிகை கடையை வச்சு இவ்வளவு எபிசோட் கொண்டு போனது அவர் தான் காரணம். எனக்கு தெரிஞ்சு டீம் ஒர்க் தான். டீம் ஒர்க் அதுல இருக்கிற விஜய் அண்ணனோ இல்ல ரேஷ்மாக்காவோ நானோ ஒரு இதா இருக்க நானும் பண்ணலைன்னா இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிருக்க முடியாது. அதுதான் மேட்டர். அது இல்லாம எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி தான் இவ்வளவு சீக்கிரத்தை எப்படி இவ்வளவு அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு நான் வெறும் ஷார்ட்ஸ் போட்டு மட்டுமே இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணதே பெரிய விஷயம். அதுதான் எனக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் எப்பறம் இவ்வளவு தூரம் ஃபேமஸ் ஆயிட்டமே. ஏன்னா நானும் முன்னாலே இருந்து ஒரு சேனல் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனலியில பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்ல ஒரு ஃபேம் ஆனது ஷாலினி ஸ்டோர்ஸ் மட்டும்தான். அது இல்லைன்னா குரு இல்லை அப்படிங்கிற அதுலயும் ஷாலினி ஸ்டோர்ஸ்லயும் மெயினா அந்த நம்பர் போன் வேணும்ட்டே விட்டுட்டு போக வச்சுட்டு அது அதுல நேத்தி தான் கண்ணன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை ஆமா பார்த்திருக்கீங்க. ஆமா ஆமா அதுதான் இப்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. பயங்கரமா போனது அதான். எப்படிரா அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த கண்டென்ட். அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில குரு ஏதாவது பண்ணிருக்காரா? இல்ல டைரக்டர் நாக்கே என்னை பத்தி தெரியும். என்னோட ஒரிஜினல் கேரக்டரே அப்படியே அங்க வச்சுட்டே இருப்பாங்க. அதனாலதான் கேக்குறேன். உள்ளுக்குள்ள எல்லாமே வெளியில அவ்வளோ இல்ல. இதுவா வராது. சும்மா டைரக்டர் நான் எப்படின்னா ஸ்டூடியோ ஸ்பாட்ல சும்மா கடலை போட்டுட்டு இருப்பேன். சும்மா பொண்ணுங்க வந்தா சும்மா ஜஸ்ட் பேசுறது ஃபன்னா பேசுறது அந்த மாதிரி கடலை போட்டுட்டு இருப்பேன். அதை பார்த்தே அவர் எழுதிட்டாரு. ஓகே. இல்ல அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் நீங்க தான் சொன்னீங்களா அப்படின்ற பெரிய டவுட்டே இல்ல இருக்கு. இல்ல இல்ல இந்த கான்செப்ட் நான் ஓகே. சொல்லல. வேற என்ன மாதிரியான லூட்டிஸ் வந்து குரு ரியல் லைஃப்ல கேர்ள்ஸ் கிட்ட வந்து பண்ணிருக்காரு? கிட்ட வந்துட்டு ஓகே அது சும்மா ஜஸ்ட் ஃபன்னியா சொல்லலாம். ஜூஸ் நம்ம இப்ப கடையில தானே இருக்கோம். கடையில அந்த சாமி கடையில தான் ஷூட் போகும். ஓகே. இந்த இடத்துல நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க. நம்ம எது வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு பொண்ணு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஜூஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு வந்து நான் என்னமோ சொன்னேன் நீங்க குடிச்சிட்டு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன அந்த ஐயோ மாதிரி ப்ரோ உங்ககிட்ட நிறைய கண்டென்ட் இருக்கு ப்ரோ. கண்டிப்பா இல்ல. மிஸ்டர் குரு வந்து சக்சஸ் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த மாதிரி வேணா சின்ன சின்ன இது பண்ணுவேனே தவிர இதெல்லாம் சின்ன சின்னது இல்ல ரொம்ப பெருசு பெருசுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ ஷாலினி ஸ்டோர்ஸ்ல அந்த செட் இருக்கு இல்லையா? அது வந்து செட்டா இல்ல ஒரிஜினலா ஒரு கடையில ஷூட் பண்றீங்களா? இல்ல ஒரிஜினலா ஒரு கடை அது. நம்ம சென்னையில நம்ம தான் மளிகை இருக்கா? கடை தான் அது. சென்னையில தான் இருக்கு. ஹோல்சேல் கடை சென்னை தான் அது. ஓகே நம்ம ஓகே. ஐயாவு நகர்னு சொல்லிட்டு நம்ம வலசரவாக்கம்ல இருக்கு. ஓகே. அது ஒரிஜினலா இது நமக்கு ஒரு பார்ட் கொடுத்துருவாங்க அந்த இதுல. மளிகை கடையில இந்த பார்ட் அவங்க ஒர்க் பண்றதுக்காக எடுத்துப்பாங்க. இந்த பார்ட் நமக்கு ஷூட் பண்றதுக்காக கொடுத்துருவாங்க. பரவாயில்லையே. சோ டே 1ல இருந்து அங்க தான் ஷூட் ஷூட் நடக்குது. பண்ணுவோம். அந்த ஒரு அந்த ஆங்கிள்ல ஏன்னா ஒரே ஆங்கிள் தான் நாங்க பார்க்க ஒரே angle முடியுது. தான், ஒரு ஆமா. ஒரு 1ல இருந்து 2 ஆங்கிள் அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப பெருசாவும் பார்க்க முடியல. சோ அங்க இருக்கிறதுல ஒரிஜினல் ஐட்டம்ஸ் தான். ஐட்டம்ஸ் தான். இப்போ பசிக்குதுன்னு எடுத்து சாப்பிடுறீங்கல்ல அதுக்கெல்லாம் பே பண்ணிடுவீங்களா? அதுக்கு கம்பெனி பே பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. நம்ம பசிச்சா இந்த சைடு போனா முந்திரி பாதாம் அதெல்லாம் கூட எடுத்து எல்லாமே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சரி இப்போ யூடியூப்னாலே எல்லாருமே இப்படிதான் வீடியோ போடுறாங்க. வெர்டிகல். பட் ஹாரிசான்டலா தானே போடுவாங்க. Horizontal. இது Okay, பேர் sorry, ஹாரிசான்டல். அத ஐயோ எனக்கு தப்புன்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சொல்லுங்க, சொல்லுங்க. ஹாரிசான்டலா தான் வீடியோ போடுறாங்க. லேண்ட்ஸ்கேப்ல வீடியோ போடுறாங்க. லேண்ட்ஸ்கேப்ல வீடியோ ஆனா நீங்க மட்டும் ஏன் போர்ட்ரேட்ல போடுறீங்க?